ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 16வது ஆச்சாரியாளான ஸ்ரீ உஜ்வல சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் மகாராஷ்டிரத்தில் சங்கரகேசவர் என்பவருக்கு புதல்வராக அச்சுதகேசவருங்கிற பெயரோடு இருந்தார். இவர் சிறு வயதிலேயே அபார ஞானத்தை பெற்றவர். குருவிடம் சேர்ந்த அப்புறம் ஒரு பழமொழி சொல்வா இல்லையா, தோன்றி புகழோடு தோன்றுக என்பதற்கு ஏற்றாற்போல அன்வர்த்த சங்யா என்றபடியும் பெயருக்கு ஏற்றாற்போல தனது நற்செயல்களால் சுடர்விட்டு பிரகாசித்தார். இவருடைய குருவின் கட்டளைக்கு இணங்க காஷ்மீரம் வரை சென்றார். அங்கே சகர், யௌவனர், பால்ஹீனர் ஆகியோரை சிந்து நதிக்கு அப்பார் செல்லும்படி செய்தார். தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டினார். அத்வைத சித்தாந்தத்தை பரப்பி தருக்கி திரிந்த பிற மத பண்டிதர்களை வென்றார். இந்து மதத்தில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தார். தானும் நியமங்களை நெறியுடன் கடைபிடித்து வந்தார். இவர் ஆற்றிய அளப்பரிய தொண்டின் காரணமாக காஷ்மீரத்தில் மகா யதிபுரம் என்று ஒரு நகரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கேரளத்தில் இருந்த செங்கோலோச்சி வந்த பரமபக்தரான குலசேகர மன்னன் இவருக்கு உற்ற பணிவிடைகளையும் செய்து வந்தார். ஆதிசங்கரருக்கு அப்புறம் அத்வைத்த துவனி பாரத தேசம் எங்கும் கேட்கும்படி செய்த பெருமை இந்த உஜ்வல சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கே உரியது என்பதை சதாசிவ பிரம்மேந்திரால் அவருடைய புண்ணியஸ்லோக மஞ்சரியில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக 38 ஆண்டு காலங்கள் பீடத்தை அலங்கரித்து பின்னர் காஷ்மீரத்தில் உள்ள கலாபுரி என்கிற இடம், ஆனால் இப்போ அது உஜ்வல சங்கரபுரி என்ற இடத்தில் சித்தி பெற்றார். 367ஆம் ஆண்டு காமனெரா அன்றைக்கு அவர் சித்தி அடைஞ்சார் காஷ்மீர தேசத்தில். இவர் ஆனி மாதம், அதாவது ஜேஷ்ட மாதம் சுக்ல பக்ஷம் அஷ்டமி திதி அன்னைக்கு சித்தி அடைஞ்சார். அடுத்ததாக 17வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.